கடவுள்களுடன் மனிதர்களை இணைக்கும் ஒரு பானத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பானம், அது கவிஞர்களுக்கு ஊக்கமளித்தது, வீரர்களுக்கு பலம் தந்தது, முனிவர்களின் மனதை பிரகாசமாக்கியது. இது ஒரு சாதாரண பானம் அல்ல, இது சோமா, வேத காலத்தின் புனித பானம். ஆனால் சோமா என்றால் என்ன? அது எங்கிருந்து வந்தது? அது ஏன் இவ்வளவு மரியாதைக்கு உரியதாக இருந்தது? வேதகால சோமாவின் மர்மங்களை தெளிவுபடுத்த இந்த பயணத்தில் எங்களுடன் வாருங்கள். சோமாவின் முதல் குறிப்புகள் ரிக்வேதத்தில் காணப்படுகின்றன. இது மனித வரலாற்றின் மிக பழமையான நூல்களில் ஒன்றாகும். ரிக்வேதத்தின் ஒரு பகுதியான சோம மண்டலம் இந்த புனித பானத்தின் சிறப்புகளை கூற அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. வேதங்கள் சோமாவை ஒரு தெய்வீக அமிர்தம் என்று விவரிக்கின்றன. இது கடவுள்களால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு. இது அமரத்துவம், அபரிதமான வலிமை மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவற்றை வழங்கும் என்று நம்பப்பட்டது. ஆனால் சோமா ஒரு பானத்தை விட அதிகமானது. அது பூமிக்கும் தெய்வீகத்திற்கும் இடையேயான பாலமாக இருந்தது. சோமாவை தயாரிப்பது ஒரு புனித சடங்காக இருந்தது. இது மிகுந்த துல்லியத்துடனும் பக்தியுடனும் செய்யப்பட்டது. பொன்னிற தண்டுகள் மற்றும் ஒளிரும் இலைகளைக் கொண்ட சோமா செடி கவனமாக அறுவடை செய்யப்பட்டது. அதன் தண்டுகள் கற்களால் அழுத்தப்பட்டு சாறு ஒரு கம்பளி வடிகட்டியில் வடிகட்டப்பட்டது. இந்த சாறு தூய்மையானது மற்றும் ஒளிரும் தன்மையுடையது. அதனோடு தண்ணீர் அல்லது பாலுடன் கலக்கப்பட்டு தீயில் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. புரோகிதர்கள் வேத மந்திரங்களை ஜெபித்தனர். இந்திரன், அக்னி மற்றும் சோமா ஆகியோரின் ஆசீர்வாதத்தை வேண்டினர். சோமாவை அருந்தியவர்கள் அதை ஒரு வாழ்க்கையை மாற்றும் அனுபவம் என்று விவரித்தனர். இது உடலுக்குள் ஆற்றலை நிரப்பியது, மனதை கூர்மையாக்கியது மற்றும் ஆன்மாவை உயர்த்தியது. வீரர்கள் போரில் தைரியம் பெற இதை அருந்தினர். முனிவர்கள் உயர்நிலை ஆன்மீகத்தை அடைய இதை பயன்படுத்தினர். சிலர் சோமா கடவுள்களுடன் தொடர்பு கொள்ள அனுமதித்தது என்று நம்பினர். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறந்தது. ஆனால் சோமாவின் அசாதாரண விளைவுகளுக்கு பின்னால் என்ன இரகசியம் இருந்தது? அது ஒரு செடியா, ஒரு மருந்தா, அல்லது அதைவிட மர்மமான ஒன்றா? சோமா செடியின் அடையாளம் பல நூற்றாண்டுகளாக அறிஞர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. வேதங்கள் சோமாவை ஒரு மலையில் வளர்ந்த ஒரு செடி என்று விவரிக்கின்றன. அது பொன்னிற ஒளியுடன் ஒளிரும். இது ஒரு உண்மையான செடியா, அல்லது தெய்வீக ஆற்றலின் ஒரு குறியீட்டு பிரதிநிதித்துவமா? வேதகால பிரபஞ்சவியலில் சோமா ஒரு பானத்தை விட அதிகமானது. அது ஒரு பிரபஞ்ச சக்தியாக இருந்தது. இது சந்திரனுடன் இணைக்கப்பட்டது மற்றும் இது அமிர்தத்தை சேமித்து வைத்தது என்று நம்பப்பட்டது. வானில் சந்திரனின் வளர்ச்சி மற்றும் தேய்வு கடவுள்கள் சோமாவை குடித்து மீண்டும் நிரப்புவதாக கருதப்பட்டது. சோமா மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையேயான இந்த இணைப்பு நித்திய ஜீவன் மற்றும் தெய்வீக ஞானம் ஆகியவற்றின் சின்னமாக அதன் பங்கை எடுத்துக்காட்டுகிறது. காலப்போக்கில் சோமாவை பற்றிய அறிவு மங்கத் தொடங்கியது. அந்த செடி அரிதாக மாறியது மற்றும் அதை சுற்றியுள்ள சடங்குகள் அரிதாகின. சிலர் சோமா செடி பூமியில் இருந்து மறைந்துவிட்டது என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அதன் உண்மையான சாரம் காலத்தால் இழந்துவிட்டது என்று நம்புகிறார்கள். இருப்பினும் சோமாவின் மரபு வேதங்களின் மந்திரங்களிலும் நவீன இந்து மதத்தின் ஆன்மீக நடைமுறைகளிலும் வாழ்கிறது. இது மனிதனின் நித்திய தேடலின் சின்னமாக உள்ளது. இன்று சோமா தொடர்ந்து ஒரு புதிராகவே உள்ளது. யோகிகள் மற்றும் ஆன்மீக தேடலாளர்கள் இதை உள் ஞானத்தின் ஒரு உருவகம் என்று பார்க்கிறார்கள். அறிவியலாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் அதன் இரகசியங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். இது ஒரு உண்மையான செடியா அல்லது ஒரு மர்மமான கருத்தா என்பதை பொருட்படுத்தாமல், சோமா நமக்கு இயற்கை, ஆன்மீகம் மற்றும் மனித ஆன்மாவுக்கு இடையேயான ஆழமான இணைப்பை நினைவூட்டுகிறது. சோமாவின் கதை மனிதனின் நித்திய தேடலுக்கு ஒரு சான்றாகும். இது கடந்த காலத்தின் மர்மங்களை ஆராய, தற்போதைய ஞானத்தை தேட மற்றும் புனிதமும் அறிவியலும் ஒன்றிணையும் ஒரு எதிர்காலத்தை கனவு காண நமக்கு சவால் விடுகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் சந்திரனை பார்க்கும்போது பூமியை
பிரபஞ்சத்துடன் இணைத்த பழைய அமிர்தத்தை நினைவில் கொள்ளுங்கள். சோமாவை கண்டறிய தேடுதல் தொடர்கிறது.